போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வரலாறு பகுதி TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் TA, குரூப் 4 எக்ஸாம் உள்பட சரிங்களா, குரூப் 1, குரூப் 2, குரூப் TA ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய வரலாறு பகுதி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரலையும் நியூ புக்கில் என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் படிக்கணுமோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன லெசன்ஸ் படிக்கணும், என்ன ஸ்டாண்டர்டில் எந்த பேஜ் வந்து எந்த பேஜ் வரையும் படிக்கணும், லெசன் நேம் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்க போகிறேன். அந்த புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்கள் பேனா பேப்பர் நோட்டு எடுத்து எழுதுங்க சரிங்களா. நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 28 லெசன்ஸ் தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் 28. நான் சொல்கிறது நியூ புக்கில் மட்டும் சரிங்களா. இது படித்தாவே போதுமானது, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதை தாண்டி எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணால் போதுமானது சரிங்களா. நமக்கு சமச்சர் புக்கு ரெஃபரன்ஸ் தான் சரிங்களா. சிலபஸ்க்கான டாபிக் நம்ம படிக்கணும், அது சமச்சர் புக்கில் நம்ம படிக்கிறோம். டோட்டல் லெசன்ஸ் 28. இந்த வீடியோவில் எவ்வளோ லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 14 லெசன்ஸ், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும், அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வீடியோ வரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் உடனே அப்டேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்காம, நான் சொன்ன இந்த வேர் டு ஸ்டடி எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஒரு நோட் போட்டு முதல்ல வேர் டு ஸ்டடி என்ன படிக்கிறோன்றது தெரிஞ்சுட்டு எழுதுங்க. உண்மையிலேயே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நோட்டில் நோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக படிப்பீங்க அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அதியமான் டீம் சைட்லேருந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த 5 புத்தகங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக SCRT புக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரலையும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே தொகுத்து புக்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க. அதே போல் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அதியமான் டீமோட ஆண்ட்ராய்ட் ஆப்பில் வீடியோ கோர்ஸ், மாஸ்டர் வீடியோ கோர்ஸ் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சிலபஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் டி இதற்கான ப்ரிலிம் சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஹிஸ்ட்ரிக்கான சிலபஸ் மட்டும் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன். அழகு 4 இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஹிஸ்ட்ரியோட சிலபஸை 4ஆக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப ஈஸியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3மே உங்களுக்கு ரொம்ப ஈஸி சரிங்களா. இது 3மே ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். 2nd, 3rd, 4th எது கஷ்டம், அதாவது எது அதிகமாக டைம் எடுத்துக்கும், கஷ்டம்னு ஒன்று கிடையாது, நீங்கள் படிச்சீங்கன்னா போதுமானது. எது படிக்க அதிகமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் 1 சரிங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். இதுலேயும் எது ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் தென்னிந்திய வரலாறு. இந்த தென்னிந்திய வரலாறு உங்களுக்கு யூனிட் 8லேயும் கவர் ஆகும் சரிங்களா. ஒரு சில லெசன் யூனிட் 8லேயும் உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ நம்ம இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமனி அரசலின் காலம், இந்த டாபிக் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மட்டும் எவ்வளோ லெசன்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் 14 லெசன்ஸ் படிக்கணும். இப்போ நான் குரூப் 4க்கு படிக்கிறேன் அப்படின்னாலையும் குரூப் 4லையும் இதே சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இதேனா 95% சேம் தான் சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராட்டியர்கள், விஜயநகரத்தின் காலம் மற்றும் பாமனி அரசுகள் இதுவரையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு இருக்கக்கூடிய தென்னிந்திய வரலாறு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய TNPSC குரூப் 2, குரூப் A சிலபஸில் என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் படிக்கணுமோ அதே லெசன்ஸ் தான் இங்கேயும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது சரிங்களா. குரூப் 4க்கும் குரூப் 2, குரூப் Aக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. தனித்தனியாக வேர் டு ஸ்டடியை விட இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த வேர் டு ஸ்டடி பேஸ் பண்ணி நீங்கள் குரூப் 4க்கும் படிக்கலாம் சரிங்களா. இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் A ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி புக் மட்டும் தான் படிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம எத்திக்ஸ் புக்லேருந்தும் கவர் பண்ண போகிறோம் சரிங்களா. எத்திக்ஸ் புக்லேருந்து எவ்வளோ லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெசன்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் ஒரு லெசன் இருக்கும், பார்ட் 2 வீடியோவில் ஒரு 4 லெசன்ஸ் இருக்கும் சரிங்களா. மொத்தமாக எவ்வளோ லெசன் சொன்னேன், 28 லெசன் சொன்னேன். இதில் சிந்துவெளி நாகரிகம் மட்டும் எவ்வளோ லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லெசன்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இந்த 28 லெசன்ஸில் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய லெசன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் எல்லா லெசன்ஸும் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. எதையுமே விட வேண்டாம். சிந்துவெளி நாகரிகம் இதில் படிக்க வேண்டிய முதல் லெசன் அப்படின்னா 6ஆம் வகுப்பில் உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். நான் வெறுமனே 11th மட்டும் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 6th என்ன இருக்கும் மேக்ஸிமம் அது 11thலேயும் இருக்கும், ஒரு சில பாயிண்ட் இங்கேயும் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு 11th புக்கில் மட்டும் தான் கொஷின் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நமக்கு டேட்டாஸ் இருக்குது, நமக்கு தகவல் இருக்குது, ரெஃபரன்ஸ்க்கு புக்கு இருக்குது, இருந்தும் நம்ம படிக்காமல் போனோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா. என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் என்ன தருமோ அதை நான் கொடுக்குறேன். கம்ப்ளீட்டாக படித்து போகிறது உங்களுக்கு முழு திருப்தி கொடுக்கும் சரிங்களா. தெரிஞ்சுமே படிக்காமல் போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிந்துவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பு சோசியலில் நீங்கள் படிக்கணும். டேர்ம் 1ல் சிந்துவெளி நாகரிகம் இருக்கும். அடுத்து சிந்துவெளி நாகரிகம் 9th புக்கில் இருக்கும் சரிங்களா. இது ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க, இது தனி லெசன்ஸாக இருக்காது. உங்களுக்கு 2.5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 9th புக்கில்
சோசியலில் 2வது லெசனில் 2.5 சிந்து நாகரிகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் படித்தா போதுமானது. அடுத்து சிந்து நாகரிகம் 11th புக்கில் கம்ப்ளீட்டாக லெசன் இருக்கும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, 6th இருக்கக்கூடியதும் 11th இருக்கக்கூடியதும் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து வெளி நாகரிகம் 11th எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, என்ன புக்கு? 11th அறவியலும் பண்பாடும் அப்படின்ற புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சிந்து வெளி நாகரிகம். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த லெசன்ஸ் ஃபஸ்ட்டு 6thலையும் 11thலையும் படிச்சிருங்க. அதன் பிறகு எத்திக்ஸ் புக்கு போங்க, இல்லை எல்லா லெசனும் படித்து முடிச்சுட்டு அதன் பிறகு எத்திக்ஸ் புக்ஸ் எடுத்து சிந்து வெளி நாகரிகம் நீங்கள் ரீட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள். 3வது இருக்கக்கூடிய சிந்து நாகரிகம், இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லெசனாக உங்களுக்கு இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். இது 1.4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் லெசனில் 4வது பகுதியாக இருக்கும். 1.4ல் 11th ஹிஸ்ட்ரி புக் எடுத்து ஃபஸ்ட் லெசனில் வால்யூம் 1ல், இப்போ 2 வால்யூமே ஒன்று தான். சரிங்களா, வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே ஒரே வால்யூமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த புக் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு லெசனில் 1.4 அப்படின்னு இருக்கும் சிந்து நாகரிகம். லெசன் எடுத்து போட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன பிறகும் நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் பிடிஎஃபையே ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எக்ஸாமுக்கு படிக்கணும், கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆனால் இன்னுமே புக் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா, எல்லா டைமும் மொபைல்லையே படிக்க முடியாது, அது கொஞ்சம் கிளியராக டிசைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டாபிக் என்ன சிலபஸில்? குப்தர்கள். ஸோ சிலபஸ் வைஸே நான் சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட் குப்தர்கள். இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பேரரசுகளின் காலம் 6th சோசியல் டேர்ம் 3ல் இருக்கும். சரிங்களா, இந்த லெசன்ஸ்லாம் இங்கிலீஷில் ஒன்றுமே இல்லை, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும். சரிங்களா, அதை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சார் இங்கிலீஷில் சொல்லி அப்படின்னு கேட்காதீங்க, சிம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு இருக்கும், அதை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. குப்தர்கள் எப்படி இருக்கும்? குப்தாஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, பேரரசுகளின் காலம் குப்தர்கள் 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல் குப்தர்கள் பற்றி இருக்கும், அதை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து 11th ஹிஸ்ட்ரி புக்கில் உங்களுக்கு குப்தர்கள் அப்படின்னு இருக்கும், குப்தர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அந்த லெசன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது படிச்சினாவே குப்தர்கள் டாபிக் ஓவர். முன்ன சொன்னது சிந்து வெளி நாகரிகம் டாபிக் ஓவர். அடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். டெல்லி சுல்தானியம் 7ஆம் வகுப்பு சோசியல் டேர்ம் 1ல் டெல்லி சுல்தானியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, டெல்லி சுல்தானேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை அப்படின்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை, இந்த லெசன் கம்ப்ளீட்டாக படிக்கணும். இனிமே சொல்லக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக தான் படிக்கணும். சிந்து வெளி நாகரிகம் மட்டும்தான் அங்கங்கே ஷார்ட்டாக ஒரு 2 இடத்துல இருக்கும், மீதி எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானத்துக்கு டெல்லி சுல்தானேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அரேபியர் துருக்கியர் வருகை இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் அரப்ஸ் அண்ட் துருக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கு நான் சொல்லக்கூடிய இந்த புக்கு எடுத்து ரெஃபர் பண்ணாவே போதுமானது, உங்களுக்கு லெசன் டீட்டெயில்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்து முகல்ஸ். சரிங்களா, முகலாயர்கள், முகலாய பேரரசு அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் முகல்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, முகல்ஸ் எம்பையர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன ஸ்டாண்டர்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 7ஆம் வகுப்பு சோசியல் டேர்ம் 2. சரிங்களா, 7ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸில் டேர்ம் 2 ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து முகலாய பேரரசு 11ஆம் வகுப்பு வால்யூம் 2. சரிங்களா, இப்போ வால்யூம் 1 அதாவது ஒரே வால்யூமாக இருக்கும். சரிங்களா, 11ஆம் வகுப்புக்கு ரெஃபர் பண்ணால் போதுமானது முகலாய பேரரசு. சரிங்களா, அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது மராத்தியர்கள். மராத்தியர்களில் 7th சோசியல் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய மராத்தியர்கள் படிங்க. சரிங்களா, மராத்தாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில். அடுத்து மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2. சரிங்களா, ஸோ வால்யூம் 2ல் இருக்கும், இப்போ ரெண்டுமே ஒரே வால்யூம் தான். ஸோ என்னென்ன படிக்க போகிறீங்க? முகலாயருக்கு 2 லெசன் படிக்க போகிறீங்க, மராத்தியர்களுக்கு 2 லெசன் படிக்க போகிறீங்க, முன்ன சொன்ன டெல்லி சுல்தானுக்கு 2 லெசன், குப்தர்களுக்கு 2 லெசன். சரிங்களா, ஸோ என்னென்ன லெசன் சொல்லியிருக்கேன்றதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பார்க்கக்கூடியது விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள். விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளில் எந்தெந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 7ஆம் வகுப்பு சோசியல் டேர்ம் 2ல் விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2ல் பாமணி விஜயநகர அரசுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 லெசன். சரிங்களா, விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளுக்கு இந்த 2 லெசன் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இந்த லெசன்ஸ் எல்லாமே ஸ்கூல் சமச்சீர் புக்லேயே இருக்கும். நீங்கள் ஸ்கூல் சமச்சீர் புக் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். உங்ககிட்ட சமச்சீர் புக்ஸ் இல்லை அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்ஸ் வாங்கிக்கலாம். அதியமான் டீம்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன இந்த எஸ்சிஆர்டி புக்கில் இப்போ நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். இதே போல் தொகுத்து கொடுத்துருப்போம், நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 14 லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்ட் 2ல் இன்னும் 14 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளில் 2 லெசன், அடுத்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்களில் 2 லெசன், முகலாயர்களில் 2 லெசன், அடுத்து டெல்லி சுல்தான்களில் 2 லெசன், குப்தர்களில் 2 லெசன். சரியா, ஸோ 10 லெசன் ஆச்சா? அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தில் 4 லெசன். சிந்துவெளி நாகரிகத்தை 4 லெசன் கூட நம்ம சொல்ல முடியாது, 2 லெசன், மீதிலாம் சின்ன சின்ன பார்ட். சரிங்களா, 2 சின்ன சின்ன பார்ட்.
2 ஃபுல் லெசன், இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டியது. இந்த 14 லெசன் மட்டும் படிச்சிங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராட்டியர்கள், விஜயநகரத்தின் காலம் மற்றும் பாமணிகள், சரிங்களா? ஸோ இந்த டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். குரூப் 4 சிலபஸ்லையும் சரி, குரூப் 2 குரூப் TA சிலபஸ்லையும் இந்த டாபிக் ஃபஸ்ட்டு 2 லைன் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும், சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50% சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஃபீல் இருக்கும். இந்த ஒரு லெசன் படிச்சீங்கன்னா 75% நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஃபீல் இருக்கும், சரிங்களா? மீதி எல்லாமே 25% தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். எத்திக்ஸ் புக்கில் மட்டும் கொஞ்சம் ஒரு பெரிய லெசன்ஸ், ஒரு 70 பேஜுக்கு ஒரு லெசன் இருக்குது. அது இப்போ படிக்கக்கூடிய எல்லா லெசனும் தொகுத்து ஒரு லெசனாக இருக்கும், சரிங்களா? அறிவியல் சார்ந்து இந்த பேரரசுகள்லாம் என்ன பண்ணது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பண்பாடு சார்ந்து அந்த பேரரசுகள்லாம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெசனும் நமக்கு முக்கியம் தான், சரிங்களா? ரெஃபரன்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த லெசன் படிக்கணும். நிறைய தகவல்கள் இந்த லெசன்ஸ் இல்லாமல் நிறைய தகவல்கள் அங்கே இருக்குது, சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே படிக்கட்டும், அவங்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி படிப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்ற தகவல் தான் தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் அதுக்காக தான் கோச்சிங் கிளாஸே போகிறாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் இதெல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். உங்கள் யாரெல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு நோட்டில் எழுதுங்க. இன்னுமே PDF மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு இந்த வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம் நோட்டில் எழுதிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையே படாது, சரிங்களா? ஸோ ஒரு டைம் நோட்டில் எழுதிருங்க. வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 800 டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த கூப்பன் கோட் மாஸ்டர் கிளாஸ் 100 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 டிஸ்கவுண்ட் ஆகும். விருப்பம் இருக்கிறவங்க அதியமான் டீமோட ஆப்பை செக் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.